ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் நீங்க be of good courage, cheer up, நல்ல சந்தோஷமா இருங்க. be of good courage, திட மனதாயிருங்க, நான் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை நான் மீண்டும் மீண்டுமாக வாசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு சில வசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் சபைக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களாக இந்த கால வேளையிலே தருகிறார். முதலாவது 7ஆம் வசனம் வாசியுங்கள். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவார், என் ஆத்மாவின் வியாகுலங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, உன் ஆத்மா எவ்வளவு வியாகுலப்படுகிறது என்று அவருக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார். வியாகுலம், தாங்க முடியாத வேதனை, வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வருகிறது. உள்ளே இரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கிறது. அப்படிப்பட்ட வியாகுலத்தை தாங்க முடியவில்லை. இரத்த நாளங்கள் வெடிக்கிறது. வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுகிறது. வியாகுலம் என்றால் என்ன என்று தெரியும். யோபு சொல்லுவார், என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புகிறது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போகலாமா என்று. ஆசாப் சொல்லுவார், என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. My soul refused to be comforted. அன்னாளுடைய ஆத்மா அவளுக்கு கசப்பாயிருந்தது. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனம் எவ்வளவு வியாகுலப்படுகிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். பயப்படாது. என்னுடைய கஷ்டமெல்லாம் அவருக்கு தெரியுமா என்று நினையாதே. உங்களுடைய எல்லா நெருக்கத்திலேயும் அவர் உங்களோடு கூட நெருக்கப்படுகிறார். நாம் எப்படி வேதனைப்படுகிறோம், தனியா நாம் வேதனைப்படுகிறது போல். என்னுடைய கஷ்டம் என் புருஷனுக்கு தெரியாது, நான் படுகிற பாடு என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய வேதனை என் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. பிள்ளைகள் நினைக்கிறார்கள், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்குது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியலையே. நெருக்கப்படுகிறார். ஒரு சகோதரனிடத்துல பேசும்போது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை, என்ன செய்ய என்று தெரியலையே, எனக்கு என்ன செய்ய என்று தெரியலையே. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்ம வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்தை வாசியுங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. கால் வலிக்குது, உடல்ல பலன் இல்லை, நிற்க முடியல. எலும்புகளில் இருக்கிற மாய்ஸ்சர், ஈரப்பசை உலர்ந்து போயிட்டு, போன்ஸ் ட்ரை ஆயிட்டு, குறுக்கு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என் பலன் குறைந்து போயிட்டு. வாசியுங்கள். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அர்ப்பணிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டார்கள், எனக்கு விலகி ஓடி போனார்கள். இப்படிப்பட்ட வியாகுலம். என்னுடைய சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர், என்னோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு நான் ஒரு கேவலமாக எண்ணப்படுகிறேன். என்னவன் என்று என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். நான் மற்றவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டார்கள், எனக்கு விலகி ஓடி போனார்கள். ஏன் வருகிறான்? தங்கச்சி நெருக்கத்தில் இருக்கிறார், வறுமையில் இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். தங்கச்சி அந்த பக்கமா வர்றா, எதிர அண்ணன் வாரான், அண்ணி வருகிறார். இவரை பார்த்த உடனே இந்த அண்ணி சொல்ற, தங்கச்சி வர, சந்துக்குள்ள போயிரு,
இந்த பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிடுங்க. பார்த்தா பேசணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சான்னு கேட்கணும், யூனிஃபார்ம் அடிச்சியான்னு கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும். வேண்டாம், நம்ம விலகி போயிடுவோம். நான் என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள் நம்மை கண்டு விலகி போகிற நாட்கள் கூட வரும். நாம் அவரிடத்துல பிச்சை கேட்டு போகவில்லை, நம்மை பார்த்தால் உதவி செய்யணுமே, விசாரிக்கணுமே என்று கூட அவர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் விலகி போய் விடுவார்கள். நம்மிடத்துல நன்மை பெற்றவர்கள் விலகி போய் விடுவார்கள். பாராதது போல போய் விடுவார்கள். அடிக்கடியாக நம்முடைய வீட்டிற்கு வந்து போனவர்கள் வருகிறதை நிறுத்தி விடுவார்கள். அவனுடைய ஆத்மா எவ்வளவு வியாகுலத்திலே கடந்து போயிருக்கு. அடுத்த வசனத்துல இன்னும் சொல்லுகிறார், செத்து போயிட்டான். அண்ணனுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கிற எண்ணமே இல்லை, இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் என்ற எண்ணமே இல்லை. பெற்றோர் மறந்து விட்டாரு, இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறான் என்ற எண்ணமே இல்லை. பெற்ற பிள்ளை மறந்துட்டான். அப்பா இருக்கிறாரு, அப்பா சாப்பிட்டாரா சாப்பிடலையா, கஷ்டப்படுறாரா மறந்து விட்டு, உயிரோட இருக்கிற மாதிரியே எண்ணம் இல்லை. அப்பாவை பற்றி எண்ணமே பிள்ளைக்கு இல்லை. செத்தவனை போல ஊராசதீரம். எவ்வளவு வியாகுலம். ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சங்கீதங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதக்காரனை போகின்ற ஒரு அனுபவத்திலே போனால்தான் புரியும் என்று. அநேகருடைய வாழ்க்கையில் அது புரியாது. நீங்கள் மற்றவர்களாலே அப்படி மறக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு சம்பவம் வந்து, அவன் செத்துட்டான் ஐயா, எனக்கு இப்படி ஒரு தம்பியே கிடையாது, செத்துட்டான். சில பேசும்போது சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கனா செத்துட்டானே தெரியல. என் உடன் பிறந்தவர்கள் என்னை மறந்து விட்டார். இருதயத்தை ஒரு பட்டயம் உருவுகிறது. வியாகுலம். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரை ஒன்றும் உதவாது. அன்றைக்கு நான் வேணும், அன்றைக்கு நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எல்லாரும் எனக்கு முன்பாக வந்து கை கட்டி வாய் பொத்தி நின்றார்கள். இன்றைக்கு நான் உடைந்த பாத்திரம் ஆயிட்டேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன அன்றைக்கு நான் வேணும், அன்றைக்கு என்னால ஆதாயம் இருந்தது. இன்றைக்கு நான் உடைந்த பாத்திரம் போல எல்லாரும் கூடி 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 எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்னுடைய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். திடமனதாயிர். எப்போது காரியங்கள் இப்படியே கர்த்தர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றி போடும். குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு சிங்காசனத்திலே உங்களை உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆதரவற்று இருக்கிறவர்கள், பெருங்காற்றில் அடிபடுகிறவர்கள், சிறுமைப்பட்டவர்களை அவருடைய கல்லுகளை மாணிக்க கற்களை போல பிரகாசமாக மாற்றும். உங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து. 2வது 15ஆம் வசனம் வாசியுங்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ரெண்டு இங்க பன்மையிலே சொல்லுகிறார். என்னுடைய காலம் என்றல்ல, என்னுடைய காலங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காலம் வருகிறது, துன்ப காலம் வருகிறது, கெட்ட காலம் வருகிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கு. இன்னொரு இடத்திலே ஆசாப் சொல்லுவார், என்னுடைய வருஷங்கள் உமது வலது கரத்திலே இருக்கிறது, என்னுடைய ஃபியூச்சர் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. அவர் உங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 2வதாக உங்களுடைய காலங்கள் அவர் கரத்திலே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே பல காலங்கள் வரும். சிறு பிள்ளை காலம் உண்டு, படிக்கிற காலம் உண்டு, வேலை பார்க்கிற காலம் உண்டு, விவாகமாகிற காலம் உண்டு, நாம் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற காலம் உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விவாகம் செய்கிற காலங்கள் உண்டு. இன்னொரு பெரிய காலம் இருக்கிறது, நம்முடைய மூப்பின் காலம் ஒன்று இருக்கு. இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறார். எனக்கு தெரிந்து எத்தனையோ குடும்பங்கள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் படித்து வெளிநாடு போய் விடுகிறார். அமெரிக்காவில் வேலை செய்கிறார், கனடாவில் வேலை செய்கிறார், ஜெர்மனியில வேலை செய்கிறார், பல வெளிநாடுகளுக்கு போகிறார். இவர்களை பார்க்க கூட ஆள் கிடையாது. அன்றைக்கு இருந்த கூட்டு குடும்ப முறைகள் எல்லாம் மாறிவிட்டன. கல்யாணமாகி பையன் பெண்ணோடு கூட போய் விடுகிறார்,
தனி கொடுத்தன போய் விடுகிறார். வயதான தாயும் தகப்பன் தனியா இருக்கிறார். அப்படி ஒரு காலம் இருக்கு. நான் சிறு பிள்ளையா இருந்தேன், இப்போது முதிர் வயது உள்ளவனுமான எத்தனை காலங்கள். என் தாயின் கற்பத்திலே இருந்த போது என்னை காத்த அதே கரம். சில கத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் தாயின் கற்பத்திலே நீ இருந்த ஒரு காலம் இருந்ததல்லவா, ஒரு கருவாக நீ இருந்த ஒரு காலம் இருந்ததல்லவா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் தாயின் கற்பத்திலே ஒரு கருவாக இருந்த காலம் இருந்ததல்லவா. அன்றைக்கு உங்களை காத்தவர், ஹல்லேலூயா. அன்றைக்கு உங்களை தாங்கினவர், அன்றைக்கு உங்களை தப்புவித்தவர் முதிர் வயதிலேயும் கைவிட மாட்டார், ஹல்லேலூயா. எல்லா காலத்துக்கும் அவர் போதுமான, இளமைக்க பருவத்துக்கு போதுமான, வாலிப பருவத்துக்கு போதுமான, விவாக காலத்துக்கு போதுமான, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காலத்துக்கு போதுமான, நம்முடைய முதிர் வயதுக்கும் அவர் போதுமான. அன்றைக்கு தாங்கினார் தானே அவர் என்னை தாங்குவார், அன்றைக்கு என்னை ஏந்தினார் தானே அவர் என்னை நடத்தும். உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவதாக. Be of good courage. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கு, அவர் என்னை தாங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் வசனம் வாசியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, செவியால் உணரவும் இல்லை. கர்த்தர் தம்மில் அன்புகளுக்கு உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேறொரு இடத்துல வாசி. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணவில்லை, ஒருவேளை உங்களுடைய காதுகள் கேட்கவில்லை, உங்க மனதிலே தோன்றவும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரிது, அவ்வளவுதான் சொல்ல, அளவு சொல்ல முடியும், அளவு சொல்ல முடியும். எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். Be of good courage. திட மனதாயிருங்கள், திட மனதாயிருங்கள். கர்த்தர் உங்கள் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, உங்கள் வருஷங்கள், உங்கள் காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது, பயப்படாதீங்க. மூன்றாவது, கர்த்தரை இன்றைக்கு நம்பி இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது தெரியுமா? ஒரு பெற்றோருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறார். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக அவர்கள் ஒரு பாலிசி எடுக்கிறார். அதில் பணம் போட்டுக்கொண்டே வருகிறார். அந்த பிள்ளை 21 வயது ஆகும்போது அதிலிருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்காக அந்த பணத்தை போட்டுக்கொண்டே வருகிறார். அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. ஒரு நாள் அந்த தாயார் அந்த பிள்ளையிடத்துல சொல்லுகிறார், உன் தகப்பன் உனக்காக நிறைய பிளான் வைத்திருக்க, உனக்கு தெரியாது, உனக்காக நிறைய பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாள் வருகிறது, அவருடைய பர்த்டே, 21வது பர்த்டே. அந்த அப்பா அந்த 2 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? என் அப்பா எனக்காக பண்ணி வைத்த நன்மை எவ்வளவு பெரியது. ஒருவேளை உலக பிரகாரமான அந்த தகப்பன் செய்தது போல நாம் செய்திருக்கமோ, செய்யவில்லை. நம்முடைய தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரியது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே அது வெளிப்படும், அந்த நாளிலே அது வெளிப்படும். நீங்க இப்ப திட மனதாயிரு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மை அவ்வளவு பெரியது. 21ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன் ஒரு நாளிலே அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். படிப்படியா பார்க்கிறோம் பாருங்க. வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் அவர் கரத்திலே இருக்கிறது. எனக்காக அவர் நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அரணான நகரத்திலே அவர் தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார் என்றால், இப்போது அவர் ஒரு வால்டு சிட்டிக்குள்ளே மாட்டிக்கொண்டார். தப்பி போக முடியாது. 4 சுவருக்குள்ளே மாட்டிக்கொண்டது போல பட்டணத்துக்குள்ள மாட்டிக்கொண்டார்.
சத்துரு அவரை தொடர்ந்து வருகிறார். இதனுடைய பொருள், இனி தப்பி போக வழியே இல்லை, மாட்டிக்கொண்டோ. இதான் அரணான பட்டணம். சிலரை தவறாக புரிந்து கொள்வீர்கள். அரணான பட்டணம் என்றால் இனி தப்பிக்க வழியே இல்லை. சத்துரு பிராணனை வாங்க பின் தொடருகிறார். சவுல் பின் தொடருகிறார். மாட்டிக்கொண்டார். இனி தப்பிக்க முடியாது. முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், அவர் மேல் மரண கண்ணி விழுந்தது, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொண்டது. அது மூல பாஷையில் இருக்கிறது. அவர் மேல சுருக்கு விழுந்து விட்டது. சுருக்கு விழுந்து விட்டது. என்னோட சுருக்கி பிடிச்சிட வேண்டியது. சுருக்கு விழுந்துட்டு அரணான பட்டணத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டார். எல்லாம் கதவெல்லாம் மூடியாச்சு. இனிமே வெளியே தப்பி போகவே முடியாது. இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பி பிழைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்திலேயும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்து தருவார். இனி முடியவே முடியாது, நான் மாட்டிக்கொண்டேன். அந்த நெருக்கத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தருவார். கடைசியாக 22ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். பிரியமானவர்களே, அரணான பட்டணத்துல மாட்டிக்கொண்டேன். ஆண்டவரே, தொலைஞ்சேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நான் வெட்டுண்டேன். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கெங்கயோ தப்பி எப்படியோ வந்து சேர்ந்தேன். இப்போ வசமா மாட்டிக்கொண்டேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெட்டுண்டேன் என்று சொன்ன கர்த்தாவே என்று கூப்பிட்டேன். அந்த வேளையிலேயும் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். திடமனதாயிரு, உங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது தெரியுமா? இனி தப்பி பிழைப்போ என்ற நம்பிக்கை இல்லாம ஒரு அடைபட்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். நான் செத்தேன் என்று நாம் சொல்லுகிற வேளையிலேயும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். இருதயம் மாத்திரம் கலங்க விடாதே, அதிசயங்களை காண பண்ணுவார்.